ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக சிம்பிளாக ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்வீட்டு மில்க்கு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். 1 கப்பு பால் எடுத்துக்கலாம், ஊற்றிக்கலாம். 1 கப் பால் ஊற்றியாச்சு. 1 கப்பு பால் பவுடர் போட்டாச்சு. இதை கலக்கிக்கலாம். 1/2 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் ஒரு 3 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன், போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது நல்லா திக்காகி கட்டியாகி கடாயில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சோண்டு பாதாம் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். கடாயில் ஒட்டாத வராத ஆரம்பிக்குது ஒன்றோட ஒன்று. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும். ஆறினோடனே பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா நார்த் இந்தியன் ஸ்டைல் பால் பீடா பால்கோ ஸ்வீட்டு, இதை எடுத்து இப்போ ஒரு ஆறிடுச்சு. இதை எடுத்துடலாம். இதை நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு கவரோ இல்லை பட்டர் ஷீட்லோ இதை போட்டு நல்லா கவர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சோம் இல்லையா, அதை எடுத்தாச்சு. எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக இது பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நார்த் இந்தியன் ஸ்டைலு மில்க் பீடா மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சில்வர் ஃபாயில் மேலே இருந்துச்சுன்னா இது மேலே போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் போடல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இன்னும் நட்ஸ் கூட இது மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தேவையான நட்ஸு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் டெக்கரேஷனுக்கு. இது அப்படியே சாப்பிடவே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். நீங்களும் இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் மில்க் பீடா மிட்டாயை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுவும் முடியுது. அடுத்த வீடியோ அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எனக்கு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.